ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு 24/11/2025 எக்கச்சக்கமான மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கும் ஒரு சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் மட்டும் விடுமுறை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஸோ நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா தான் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும். ஸோ லீவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேற்றே நம்ம வந்து வீடியோ மூலமாக இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து நிறைய மாவட்டங்களுக்கு, அதுவும் வந்து குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், இதுக்கெல்லாம் வந்து அதிகமான லீவ் விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்றே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக்டோட பேரையும் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, எங்கள் டிஸ்ட்ரிக்ட் சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து நமக்கு அதாவது திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த 3 மாவட்டத்துக்கும் நேத்தே வந்து விடுமுறையானதை அறிவிச்சிருந்தாங்க. இதுல வந்து திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை, தூத்துக்குடியில வந்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறைன்னு சொல்லிட்டு நேத்தே அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ மற்ற மாவட்டங்கள் வந்து எந்த அப்டேட்டும் கொடுக்காம இருந்தாங்க. பட் பாத்தீங்கன்னா இரவு முழுக்கவே நிறைய மாவட்டங்கள்ல வந்து கனமழை அப்படின்றது வந்து பதிவாயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்தே ஒவ்வொரு மாவட்டமாக நமக்கு விடுமுறையானது வழங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு முதல்ல வந்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறைன்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் வந்து அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை, புதுச்சேரி காரைக்காலில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை, திருச்சி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை, விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 மாவட்டங்களில் வந்து விடுமுறை அப்படின்றது வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆக போகுது. 7 மணி காலையில் 7 மணி நிலவரப்படி இந்த மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இல்லை விடுமுறை அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் மாவட்டம் தான், நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்த மாவட்டங்கள் தான். இன்னொரு தடவை சொல்லிடுறேன் எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறைன்னு சொல்லிட்டு. நெல்லை மாவட்டத்திலையும் தென்காசி மாவட்டத்திலையும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை. மற்ற மாவட்டங்களில் பள்ளிகள், அதே போல் புதுச்சேரி காரைக்கால்லையும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை. பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்னு பார்க்கும்போது தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, திருச்சி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு பள்ளிகளுக்கு மட்டும் வந்து இன்னைக்கு விடுமுறையானது வழங்கியிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொன்றுக்கும் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால திரும்ப சொல்கிறேன், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ.